ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். ஆஃப்டர் அ லாங் பிரேக் நான் வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அண்ட் இது கிறிஸ்மஸுக்கான வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன், மன்னிச்சிக்கோங்க. இது வந்து நான் கிறிஸ்மஸ் கேக் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த வீடியோ தான். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ட்ராபிக்கானா ஜூஸ் வந்து ஒரு 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே என்கிட்ட என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருந்ததோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ்க்கு நான் வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து நான் ட்ரை ஃப்ரூட்டில் என்கிட்ட பாதாம் இருந்துச்சு, முந்திரி பருப்பு இருந்துச்சு, அண்ட் பிளாக் ரேசன்ஸ், நார்மல் ப்ரௌன் ரேசன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours வந்து இதை நான் சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா சோக் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து இதுக்கு முன்ன ஒரு 2 கேக் போட்டேன். ஒரு சாக்லேட் கேக், இன்னொன்று வந்துட்டு வால்நட் சாக்லேட் கேக். அதுவுமே நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க, ஆனால் ஒருத்தரும் லைக் போடலை. தெரியலை ஏன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சூப்பரான ஒரு ஸ்மாலாக சிம்பிளாக அண்ட் ஒரு அழகான ஒரு கமெண்ட்டும் கொடுங்க. அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன், அது வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னா வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் ஒரு கிண்ணம் ஷோ பண்ணேன். அந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவு சுகர் எடுத்து அதை நான் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கேரமல் சிரப். ஓகேங்களா? அண்ட் அது வந்து கொஞ்சம் கவனமாக ரெடி பண்ணணும். கொதிக்க நம்ம தண்ணி ஊற்றுற நேரத்தில் அந்த சுகர் வந்து ஹாட்டாக இருக்கிறப்போ அது அப்படியே தெறிக்கும். அது கையில் பட்டுச்சுன்னா அப்படியே தோல் உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஷோ பண்ணின கிண்ண அளவுக்கு நான் 2 கப்பு வந்து மைதா மாவு, அதில் இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு, அது கூடவே வந்துட்டு சேம் ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் வந்து நான் கோகோ பவுடர் எடுத்து அதை நல்லா வந்து என் டீ ஸ்டெய்னர்லேயே சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட பெரிய ஸ்டெய்னர் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் 3 முட்டை எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக என்கிட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் இருந்துச்சு. அது ஒரு ஆப்ஷனல் தான், நான் இருந்ததை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் நான் பட்டர் வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவு இருக்கும், 50யோட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட்டர் அது கூட ஆட் பண்ணி 2 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே வந்து கோல்டாக இருக்கிறதுனால அந்த பட்டர் வந்துட்டு ப்ராப்பராக வந்து மெல்ட் ஆகலை. பட் தென் நோ ப்ராப்ளம், நம்ம பேக் பண்ணுறப்போ அது வந்து ப்ராப்பராக செட் ஆயிரும். இதை நான் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கான மாவை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து சுகர் சிரப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்த ஆரஞ்ச் ஜூஸோட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே ஆட் பண்ணி மெதுவாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் ஜூமில் ஷோ பண்ணியிருக்கேன். நானே வந்துட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு தான் வந்துட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணினேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அந்த ஃபோனை வச்சு அந்த ஸ்டாண்ட் அதெல்லாம் இல்லை. அது கூடிய சீக்கிரம் வாங்கிட்டு கிளியரான வீடியோஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இங்கே 2 பேக் டென் எடுத்திருந்தேன், 1/2 kg. இது ஒன்று ஹார்ட் ஷேப் அண்ட் ஒன்று ஸ்கொயர் ஷேப். ஓகே, ஸோ இதில் வந்து ரெடி பண்ண பேட்டரை வந்துட்டு நான் ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டு 2த்தையுமே நான் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் நான் பேக் பண்ண போகிறது ஓவனில் கிடையாதுங்க. எல்லாருமே அவன் இருந்தால் தான் கேக் போட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா கதை. நம்ம வந்துட்டு இட்லி பாத்திரமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அடிகனமான பாத்திரத்துலையுமே சூப்பராக கேக் பேக் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் பார்க்க போகிறீங்க எந்த அளவுக்கு என் கேக் வந்துட்டு நான் பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, இட்லி பாத்திரம் ஒரு டின்னுக்கு இட்லி பாத்திரம், ஒரு கேக்குக்காக நான் வந்துட்டு நார்மலாக ரைஸ் வெடிப்பேன் இல்லையா, அந்த பாத்திரம் தான். அது கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு அதை நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு இட்லி அந்த பிளேட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு தலைகீழ வச்சு அது மேலே இன்னொரு கேக்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 hour வச்சுருந்தேன். 1 hourக்கு சூப்பராக ஃப்ளஃபியாக செம்ம டேஸ்ட்டாக இந்த கேக் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டின்னில் வந்து அந்த பேட்டர் போட்டதுக்கப்புறம் அது மேலே நான் வந்துட்டு ஜஸ்ட் பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு பாதாம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்.
இதை நீங்கள் வந்துட்டு ஐ மீன் பார்க்குறப்பே சூப்பராக இருக்கும். அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இப்படி அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் லைட்டாக அது கூட மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போகாது. அதாவது கேக் பேக் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் வந்து உள்ளே போய் அமுங்கி போயிடுது. ஸோ அதை மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு அது கூடவே இது போட்டுக்கோங்க, மைதா மாவை ஆட் பண்ணி அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளே போய் சிங்க் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு நான் வந்து 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுறேன். சைடு எல்லாமே நமக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. ஆனால் சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேக்கே ஆகலை, அப்படியே வந்துட்டு பச்சையாக இருக்குது. ஸோ அதை மூடி வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 மினிட்ஸில் இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வெடிக்கிற பாத்திரம், இதில் தான் நான் கேக் பேக் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சூப்பரான ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு வீடியோ. ஓகே, இதுக்கப்புறமா கேக் பேக் பண்ண வீடியோ ஃபைனல் லுக் இது. பாய், டேக் கேர்.